அந்த வானவர்களிடத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல மனிதனுடைய ஆத்மா கொண்டு வந்தப்பட்டிருக்குது, இந்த பூமியில நல்லவனாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய உயிரை நான் கைப்பற்றி வந்திருக்கிறோம், இவனுக்காக வாசலை திறந்து விடுங்க. இப்ப அந்த வானவர்கள் கேட்பாங்க, எந்த வானவர்கள்? வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் கேட்பாங்க, உங்களோட யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? ஒரு நல்ல மனிதனுடைய ஆத்மாவை தான் சுமந்து வந்திருக்கிறோம். இந்த மனிதனுக்காக வேண்டி வானத்துடைய கதவு திறக்கப்படும். இப்படி இந்த மனிதன் என்ன செய்வாங்க, இந்த மனிதனுடைய இந்த ஆத்மாவை இப்படி 7 வானங்களை தாண்டி இல்லைன்னு சொன்னால் பூமியினுடைய உயிர்கள் பதிவு செய்யக்கூடிய இடம், அந்த இடத்துல பதிவு செய்து விட்டு இந்த ஏற்கனவே இந்த உடம்பை கொண்டு போய் கபர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்குமே, அந்த உடம்புல இந்த உயிரை சேகரிக்கப்படும். அந்த உடம்புல அந்த உயிர் சேகரிக்கப்பட்ட உடனே 2 வானவர்கள் வருவார்கள். அவனை இழுத்தாட்டி அவனிடத்துல பல கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? உன்னுடைய இறைவன் யார்? இவன் இந்த உலகத்தில் வாழ்றவர் எப்படி வாழ்ந்தான்? அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்தானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்பட்டு வாழ்ந்தானா இல்லையா? இவன் சொல்லுவான், அல்லாஹ் என்னுடைய இறைவன். அடுத்து என்ன கேட்பான்? உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் என்பார். உன்னிடத்துல மார்க்கத்தை போதிப்பதற்காக அனுப்பப்பட்டவர் யார்? இவன் என்ன சொல்லுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். நீ அதனை எவ்வாறு அறிந்து கொண்டாய்? இப்ப இந்த மனிதன் என்ன சொல்லுவான்? நான் திருமறை குர்ஆனை படித்தேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அவருடைய போதனைகளை படித்தேன், அதன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். இந்த மாதிரி சொன்ன உடனே என்னுடைய அடியான் உண்மையை உரைத்து விட்டான், அவனுக்காக சுவனத்துடைய விருப்புகளை விரித்து விடுங்கள், சுவனத்தின் ஒரு கதவை அவனுக்காக திறந்து விடுங்கள் என்று கூறக்கூடிய ஒரு ஓசை அப்போது வானிலிருந்து வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவனுடைய கண் பார்வை எட்டுகின்ற அளவுக்கு கபரு விசாலமாக்கப்படும். அப்போது நறுமணம் கமல அழகிய தோட்டத்துல ஒரு மனிதன் வருவான். அந்த மனிதன் வந்தா என்ன செய்வான்? இந்த கபர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் கேட்பான், நீ யாரு? இந்த மனிதன் என்ன சொல்லுவான்? நான் யார் தெரியுமா? நீ இந்த உலகத்தில் வாழுகிற போது நல்ல அமல் செய்திய, சாலிகான அமல் செய்திய, குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்திய, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்திய, அந்த அமல்களை அல்லாஹ் உன்னிடத்துல மனித ரூபமாக அனுப்பி இருக்கிறான். இப்போ நான் உன்னிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எல்லாம் நீ பாரு என்று இந்த மனிதன் இடத்துல இந்த மனிதன் சொல்வான். இப்ப இந்த மனிதன் என்ன சொல்வான்? என்னுடைய இந்த சுப செய்திய மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரோடும் நான் மறுமையை சந்திப்பதற்காக வேண்டி நீ அவசரமாக மறுமை நாளை உருவாக்கிடு, மறுமை நாளை ஏற்படுத்தி விடு என்று இந்த மனிதன் சொல்வார். இப்ப இவனுக்கு என்ன சொல்லப்படும்? ஒரு புது மாப்பிள உறங்குகிற மாதிரி இந்த பூமியில இந்த கபர்ல நீ வாழு, ஒரு புது மாப்பிளைய மாதிரி நீ உறங்கு என்று இந்த மனிதனுக்கு சொல்லப்படும். இது யாருடைய நிலைமை? ஒரு நல்ல மனிதனுடைய நிலைமை. அதே நேரத்தில் ஒரு பாவி இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் எப்படி வருவாங்க? அவனுடைய அமர்வுல அவனிடத்தில் வந்து உட்காருவார். உட்கார்ந்து சொல்லுவான், கெட்ட மனிதனு, கெட்ட ஆத்மாவே, இந்த உடம்பிலிருந்து வெளியேறு. இப்ப இந்த மனிதனுடைய உடம்புல உயிர் என்ன செய்யும்? ஒழித்துக் கொள்வதற்காக வந்து இடம் தேடும். உடம்புல ஒழித்துக் கொள்வதற்காக இடம் இருக்கிறா, இந்த மாதிரி இடம் தேட ஆரம்பிக்கும். இப்ப வானவர்கள் நிர்பந்தமான முறையில அந்த உயிரை கைப்பற்றி எடுப்பார்கள். இந்த மாதிரி நிர்பந்தமா எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நிறைந்த கம்பெனியில ஒரு மயிரை பிடுங்கி எடுக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு சிரமம் ஏற்படும், எவ்வளவு கஷ்டம் ஏற்படும். அது மாதிரி கடுமையான சிரமம் ஏற்படும்.
இந்த மாதிரி இந்த உயிரை கைப்பற்றிய உடனே அதனை தொடர்ந்து என்ன செய்வாங்க, இந்த உயிரையும் நரகத்திலிருந்து கொண்டு வந்த துணிமணிகளோடு அந்த அசுத்தங்களோடு முதலாவது வானத்துக்கு எடுத்து செல்லப்படும். அந்த முதலாவது வானத்துல இந்த வானவர்கள் சொல்லுவாங்க, வானத்தின் கதவை திறவுங்க, உங்களோட யார் வந்திருக்கிறீங்க, ஒரு பாலின உயிரை கைப்பற்றி வந்திருக்கிறேன். அப்ப இவனுக்காக வானம் திறக்கப்படாது. ஏன், இந்த மனிதனுடைய ஆத்மா அசிங்கமான முறையில் ஒரு முருவாடைய வரவழைக்கும். இவனுக்காக வானம் திறக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு ஒரு திருமறைக்குரிய வசனத்தை ஓதி காட்டார். இன்னல்லதீன கஸபு பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமாஇ வலா யதுகுல் ஜன்னah ஹத்தா யல்ஜி ஜமலு பி ஸம்மில் கியாத்தி வகதாலிக நஜ்ஜில் முஜ்ரிமீன். நிச்சயமாக எவர் நம்முடைய வசனங்களை நிராகரித்து பொய்யாக்கி அவற்றை புறக்கணித்து பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு அருளுக்குரிய வாயில்கள், வானத்துடைய வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. ஊசியினுடைய காதில ஒட்டகம் நுழைகின்ற வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். குற்றவாளிகளுக்கு இவ்வாறு நாம் கூலி கொடுப்போம். இப்ப அல்ல என்ன சொல்லி காட்டான், உலகத்துல குர்ஆனை நிராகரிக்கிறவன், ஹதீஸை நிராகரிக்கிறவன், இவர்களுடைய உயிர்களை எல்லாம் சுவனத்தில் நுழைகின்ற சிரமத்தை எல்லாம் சொல்லுகிற போது ஊசியுடைய காதில ஒட்டகம் நுழைய முடியுமா? சிரமமான காரியமே இல்லையா? எப்படி சிரமமா இருக்கோ இது மாதிரி ஒரு சுவர்க்கத்தில் நுழைவது சிரமமா இருக்குது, கஷ்டமா இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பின்னர் இந்த உயிரை சுமந்து வந்த வானவர்கள் என்ன செய்வாங்க, அந்த உயிரை தூக்கி எறிவார்கள். எறிந்தா 7 பூமிகளையும் தாண்டி சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய இடத்துல, சிஜ்ஜீன் என்று சொன்னால் கெட்டவருடைய உயிர்கள் பதிய வைக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல பதிய வைக்கப்பட்டு இந்த உயிரினம் என்ன செய்யப்படும், இவருடைய உடம்பு ஏற்கனவே கபில அடக்கம் செய்யப்பட்டிருக்குமே அதுல கொண்டு போய் சேகரிக்கப்படும். சேகரிக்கப்பட்ட உடனே அந்த கபரிலையும் முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய வானவர்கள் வருவாங்க. வந்த உடனே அவர்களை கேள்வி கேட்கப்படும், உடைய இறைவன் யாரு, எனக்கு தெரியாதோம்பா, உடைய மார்க்கம் என்ன, உடைய நபி யாரு, இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் அவன் தனக்கு தெரியாது தனக்கு தெரியாது என்றெல்லாம் இந்த மனிதன் புலம்ப ஆரம்பித்தான். இந்த மாதிரி சொன்ன உடனே இவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லி இவனுடைய கபறுகள் நெருக்கப்படும். விழா எலும்புகள் ஒன்றோடொன்று சேருகிற அளவு